செண்பகம், கூலி வாங்குற சந்தோஷத்துல வேகமா வேலை பாக்குறியா? அட நீ வேற, நான் தான் படிக்கல, காட்டுல வேலையா நிக்கிறேன். புள்ளைய படிக்க வைக்கலான்னா ஏதோ 4 வரி நோட்டான், அது இல்லன்னு அந்த வாத்தியார் 3 நாளா வாசல்ல நிக்க வச்சுட்டாராம். வாடி, அந்த கர்மத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும். நான் மாரியம்மா அளவு காசுலன்னு புலம்பிட்டு இருக்கியா? சம்பளம் ஒன்று 200 தரேன், வாங்கிக்க. முடிஞ்சா அடுத்த வாரம் கொடு, இல்லைன்னா பாத்துக்கலாம். நான் உங்ககிட்ட கேட்டனா என் புருஷன் ஊதாரியா இருக்கான்னு நூல் விட்டு பாக்குறியா? உலக்கி எடுத்தேன்னு வையே. யோ, உன்னால வீட்லயே ஒண்ணும் முடியல, இங்க என்ன வழிஞ்சிட்டு நிக்கிற? உன் பணத்தை எண்ணிப்பாரு, 200 ரூபா ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அதிகமா தான் இருக்கு. போய் சொல்லிடலாமா? இப்ப சொல்ல வேணாம், சொன்னா வாங்கிடுவாங்க. வெய்ய அப்புறமா பாத்துக்கலாம். சே, அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு? உழைச்ச காசு கிடைச்சா போதும், போய் கொடுத்துடலாம். 11, 12 எனக்கும் தான் அதிகமா இருக்கு. ஐயா, கூலியில 200 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டீங்க, இந்தாங்க. இல்லம்மா, ஐயா தான் எல்லாருக்கும் 200 ரூபாய் சேர்த்து கொடுக்க சொன்னாரு. வாங்க ஐயா. ஐயா, நாங்களே சம்பளத்தை வசதி கேட்கலான் இருந்தோம். எங்கள் கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சு நீங்களே வசதி கொடுத்துட்டீங்க. இந்த நல்ல மனசுக்கு நாங்களாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் தெரியலையா? நம்மளை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போதுதான் எல்லாம் வந்து தொலைது. ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த எஸ்டேட் எல்லாம் ஃபாரஸ்ட் ஆக்க போறாங்களா? உடனே எஸ்டேட்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி சர்க்கார் ஜியோ பாஸ் பண்ணிருக்கு. அப்படின்னா என்ன சாமி? இது மிருகங்க வாழ்ற இடமா, இங்க மனுஷங்க வாழக்கூடாதான். அதனால இந்த இடத்தை கையகப்படுத்துறோம்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சார், உங்களையே நம்பி இருக்கிற கூட்டம் தவிக்க விட்டுறாதீங்க, ஏதாவது பண்ணுங்க. தடுத்து நிறுத்த நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் குமரா. நானே வனத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக என்னால் எதுவுமே செய்ய முடியல. என்னோட எஸ்டேட்டுக்காக போராடுறதா சுயநலமா நினைச்சிருவாங்க. அது இல்லைங்க ஐயா, நாங்களாம் எங்கேயா போறது? என்ன நம்பி இருக்கீங்க, உங்களை கைவிட்டுருவனா? என்னோட இஞ்சி காட்டுல வேலை இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா வேலை கொடுக்க முடியாது. வாரத்துல 3 நாள் தான் வேலை கொடுக்க முடியும். உங்களுக்குள்ள மாத்தி மாத்தி செய்யுங்க. அதுக்குள்ள வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண பாக்குறேன். யாரும் வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்த கலெக்டர் தான் ஊரை காலி பண்ண சொல்றாருன்னா, நம்ம கரியப்பா ஐயா என்னடான்னா எஸ்டேட் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, இனிமே வேலை இல்லைன்னு சொல்றாரு. 20 மைல் தூரத்துல 3 நாள் வேலைக்காக போயிட்டு வந்து எப்படிதான் நம்ம புள்ள குட்டிங்களா தலமா. வாங்கயா, வாங்க. அங்கேயே வச்சு பாடி சீக்கிரம் முடியா. ஐயா, புளி அடிச்சது கரடி கடிச்சதுன்னு எதையாவது சொல்லி புள்ளைய அறுத்து கூறு போட்டுறாதுங்க ஐயா. முழுசா கொடுத்துருங்க ஐயா, சடங்கெல்லாம் பண்ணு. என்னையா பெரிய சடங்கு அது? புளி அடிச்சதா மனசு அடிச்சா நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதானயா தெரியும். தூக்கியா, தூக்கி வை.
செண்பகத்தை புலி அடிச்சது உண்மையா சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதானமா சொல்லுது. சார், முள்ளம்பாறை மக்களோட பாதுகாப்புக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வனத்துறை உதவியோட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல புலிகளை பிடிக்கிறதுக்காக கூண்டுகள் அமைச்சிருக்கோம். புலிகளோட கால் தரத்தை பதிவு பண்றதுக்காக அங்கங்க தானியங்கி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். வனத்துறையும் காவல்துறையும் தீவிரமான தேடுதல் வேட்டையில இருக்கும். அதனால பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். நாம எல்லாரும் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டு சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம். இதை செஞ்சாதான் நமக்கு விடிய காலம்னா அதையும் செஞ்சு தான் பார்ப்போமே. நமக்கு என்ன பட்டினி கிடக்கிறது புதுசா? அதுக்கு இன்னொரு பேர் உண்ணாவிரதம். ஒரு நல்ல காரியத்துக்காக எல்லாரும் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போமே, சாவர வரைக்கும் கிடப்போம். இந்த குழந்தை விவரம் தெரிஞ்சு அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்னையா சொல்றது? கவலைப்படாத மூப்பா, இந்த குழந்தையோட படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். விட்டுவனா நானே? அது இல்லையா, இந்த வனத்தாய் மடியில மனுஷன் வேற மிருகம் வேறன்னு இல்லாம ஒரே வயிற்று பிள்ளைங்களா இருந்துட்டு வர்றோம். இத்தனை தலைமுறையா நாங்க இங்க வாழ்ந்துட்டு வர்றோம். இப்படியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? புலி அடிச்சது, யானை மிதிச்சதுன்னு. எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குயா. புதுசா நடக்குதுயா. அதுதான் எனக்கும் புரியல. கேள்விப்பட்ட உடனே சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளை பார்த்து பேசிட்டு நேர இங்கே தான் வரேன். ஐயா, இது சம்பந்தமா கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலாம்ல? எனக்கு என்னமோ அது சரியா படல. நம்ம கையை மீறி போனா பாத்துக்கலாம். சரியா? அப்ப நான் வரேன். வாங்க. என்ன தலைவரே, எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் பயப்பட மாட்டேங்கிறானுங்க. காட்டு பசங்க. என்னையா பெருசா குடைச்சல் கொடுத்துட்ட? அதான் புளிய விட்டமே. புளிய விட்டியா? புலி மாதிரி தானேயா விட்டோம். புலிக்கு தான் பயப்படல, துப்பாக்கி கொடுப்போம். திருப்பி நம்மளை சுட்டுட்டான். அவனுங்களா போயா, அவனுங்களை அடிச்சு துரத்த வேண்டியது என் பொறுப்பு. முள்ளம்பாறையை நம்ம சொத்தாக்குறோம். பதிலுக்கு எனக்கு என்ன பண்ணுவீங்க தலைவரே? 2C வாங்கிக்க. இந்த 2C இதெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். ஷேர் தரேன்னு சொல்லுங்க, 2 நாள்ல பிச்சுக்கிட்டு ஓட வைக்கிறேன். சொல்லிட்டே இருக்கியே தவிர செயல்ல காட்ட மாட்டேங்கிறியா? என்ன மூப்பா, காட்டுல வேலையாட்டு இருக்கு? நீங்களும் எவ்வளவு சொன்னாலும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டீங்க. உங்க தற்காப்புக்காக கலெக்டர் இந்த துப்பாக்கி கொடுக்க சொன்னாரு. இத்தனை வருஷமா இந்த காட்டில் தான் இருந்துட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் இது தேவைப்பட்டதில்லை. இப்போ எதுக்கு இதெல்லாம்? போங்க மூப்பா, உங்க பாதுகாப்பு தான் தரோம், வாங்கிக்கிங்க. எங்களோட உசுரை பாதுகாத்துக்க எங்களுக்கு தெரியும். காடு உங்களுக்கு புதுசு, நீங்க வச்சுக்கோங்க. பேருக்கேற்ற மாதிரி தானே நடந்துக்கிறேன். அந்த துப்பையை திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்றா. அது என்னவோ நம்ம பாதுகாப்புக்கு கொடுத்த மாதிரி தெரியல. அது எங்களுக்கு தெரியும். இந்த ஊரை காக்குற ஐயனாரே நான் தான். எஸ் கம் இன். சார், எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்காரு சார். சரி, உள்ள வர சொல்லுங்க. இஷ்யூ ஆக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே.
உடம்பு எப்படி இருக்குது இப்போ? யாருன்னு பாக்குறியா? நான் தான்மா, எதிர்க்கட்சி தலைவர் கருணாக சந்தானமூர்த்தி. கவலைப்படாதம்மா, உன்னுடைய போராட்டம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பலைய உருவாக்கி இருக்கு. அது இன மக்களுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு எதிர்க்கட்சியா எங்களால முடிஞ்ச உதவிகளை உனக்கு கண்டிப்பா செய்வோம். இப்போ உன்னை நான் பார்த்துட்டேன். இனிமே வெளியில போய் உங்க மக்களுக்காக போராட போறேன். வரட்டுமா? வரேன் சார். தலைவரே, நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் தலைவரே. எடுத்துலாம். அதுல பக்கத்துல வாங்க. நல்லா கவர் பண்ணி இன்னும் பக்கத்துல வாங்க தலைவரே. இப்ப பின்னிட்டீங்க தலைவரே. நாளைக்கு இதான் பரபரப்பு நியூஸ் தலைவரே. அப்போ வரட்டுங்களா? சரி. இப்ப சொல்லுமா. எவ்வளவோ மிருகங்களுக்கு மத்தியில நாங்க வாழ்ந்தாலும் ஒரு நாள் கூட பயந்து வாழ்ந்ததில்லை. அப்படிப்பட்ட எங்க வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு.
அடியா நல்ல அடியா கத்தியா உருவ உருவியா டேய் எல்லாரும் குதிங்கடா எந்திரிங்கடா மாதவா, என்ன கேஸ் போட்டிருக்காங்க? ஏதாவது சொன்னாங்களா? தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணி எஃப்ஐஆர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேஸை மூவ் பண்ண முடியும். முதல்ல எஃப்ஐஆர் காப்பி கிடைக்கட்டும். இதுக்கு நடுவில் ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராவது பார்க்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். யோ, எங்கேயா போறீங்க? ஐயா, கிராமத்தில் இருக்க எல்லாரையும் ஜெயிலில் போட்டாங்கய்யா. மாவோயிஸ்ட் நக்சலைட்னு ஏகப்பட்ட கேஸை போட்டாங்கய்யா. அதையா உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கோம். கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கோம் ஐயா. சரி, ஒன்று பண்ணுங்க. ஆந்திரால எனக்கு ஒரு கல்குவாரி இருக்கு. கேஸ் முடிகிற வரைக்கும் அங்கேயே தங்கி வேலை பாருங்க. ஆனா நான் தான் அனுப்பிச்சேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. செத்தா கூட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் சாமி. ஏய், எல்லாம் எந்திரிச்சு சட்டையை போட்டு ஒழுங்கா வெளியே வாங்கடா. ஏய், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவோம். அடிச்சாங்களான்னு ஜட்ஜ் ஐயா கேட்டாருன்னா இல்லங்கய்யா பசிக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லணும். புரியுதா? சொல்லுவீங்கல்ல? ஹலோ, என்னய்யா? யாருக்கும் சந்தேகம் இல்லாம ஊர் மொத்தத்தையும் காலி பண்ணி குவாரியில கொத்தடிமை ஆக்கிட்டோன்னு நிம்மதியா இருந்தா அதுக்குள்ள நீ எதுக்கே அவனுங்க மேல எஃப்ஐஆர் போட்ட? இதுல போட்டோ வேற. சரி சரி, அதை விடு. கேஸையாவது அந்த பயலுக்கு மேல ஸ்ட்ராங்கா போட்டியா இல்ல அதையும் கோட்டை விட்டுட்டியா? மாவோயிஸ்ட் நக்சல் அது இதுன்னு ஒருத்தனும் யோசிக்காத அளவுக்கு அவனுக்கு மேல கேஸ் போட்டிருக்கேன். ஒன்னும் பண்ண முடியாது. அவனுங்களுக்கு உசுறு கோர்ட்ல இருந்து ரிமாண்ட் எடுக்கிற வரைக்கும் தான். அதை நான் பாத்துக்கிறேன். நம்ம ஷேரு அது விஷயமா தான் ஃபாரின் டெலிகேட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு டாக்குமெண்ட் ஆயிடும். அப்புறம் 2 நாள்ல எல்லாம் பாத்துக்கலாம் ஐயா. Updated